படம் பார்த்தீங்க, படம் எப்படி மேடம்? இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் சார். உயிருக்காக வந்து 2 பேரும் டிரான்ஸ்ஜெண்டராக மாறிடுறாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான், இதுவரையும் வராத கான்செப்ட். இதில் வந்து திருநங்கைகளை பற்றி இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ சமூகத்தில் நடக்கிறது வந்து இது வந்து சொல்யூஷனாக இருக்கும் அந்த படம். அப்படி இருக்காது, பட் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணுமோ கொடுக்கணும். இது வந்து படத்தில் சாங் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. ஓகே மேக்கிங், படத்தோட மேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ திருநங்கைகள்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க அதில். அவங்களோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் அதான் இந்த படத்து கான்செப்டுக்கு சூட் ஆயிடுச்சு. ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். ஓகே, அது அவங்கவுங்க மைண்ட் செட் பொறுத்து சார். ஓகே, தேங்க்யூ. படம் பிடிச்சிருக்கு சார். என்னோட பொண்ணுங்க நடிச்சிருக்காங்க. படத்தில் என்ன கதைமா சொல்கிறாங்க? அது ஒரு எங்களுடைய லைஃப்பும் அதில் படத்தில் இருக்குது. எப்படி வேணால் வாழலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாத ஒரு உயிருக்கோசம் இப்படி வாழ்ந்தால் நம்மள நல்லா இருக்குமோ அப்படின்ற வாழ்க்கையில் வாழ்ந்திருக்காங்க. பரவாயில்ல, பெரிய விஷயம். இன்னொரு விஷயம், எங்களுடைய பொண்ணுங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க அதில். அவங்களுக்கு இதுக்கப்புறமும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கொடுங்க. நல்ல ஒரு திறமையானதாக நடிச்சிருக்காங்க. எங்களுக்கே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லா இருந்தது. படத்தில் வந்து திருநங்கைகளோட வலி வேதனையாக சொல்லியிருக்கிறாங்க. அது கரெக்டாக சொல்லியிருக்காங்களா அந்த படத்தில்? சொல்லியிருக்காங்க. அது பார்க்குறவங்க கண்ணில் தான் எல்லா விஷயமும் இருக்கிற. எல்லாருமே வந்து எல்லாமே நல்லபடியாக ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால் அது அவங்களோட விருப்பம். அது ஆடியன்ஸுக்கும் ஒரு சில குற்றங்கள்ன்றது கண்ணுக்கு தெரியும். அது நம்ம கண்ணுக்கு பார்த்ததுக்கும் நல்லா தான் இருந்தது, நம்ம ஏற்றுக்கிறோம். ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். வணக்கம். சரீரம் படம் பார்த்தீங்க, படம் எப்படி இருக்கு? படம் பார்த்தது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறேங்க. இந்த படத்தில் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குதுன்றத நான் இதோட பார்த்ததுனால ஒரு கலைக்கண்ணோட சொல்கிறேன். திருநங்கைன்னு சொல்லி அவங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக பார்க்குற இந்த உலகத்தில் அவங்கள ஒரு தலை நிமிந்து நிற்கிற மாதிரி ஒரு படம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கிறோம். நல்ல ஒரு பேர். இந்த படம் நல்ல ஒரு அவார்டு படமாக வரணும். மேற்கொண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுக்குற படம் இது. ரொம்ப அருமையான படம். படத்தில் என்ன கதை சொல்கிறாங்க சார்? படத்தில் வந்து அவங்க வந்து அதான் சொல்கிற மாதிரி எப்படியோ வாழ்வாங்க. அவங்க வந்து இவங்களாவே மாறி திருநங்கையாகவே மாறி வாழணும்னு இது ஒரு புதுமையான ஒரு கதை. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, ஓடி போயிடுவாங்க, தற்கொலை பண்ணிக்குவாங்க, மற்றபடி வேறு ஒரு வித்தியாசமான விதத்தில். இது ஒரு வித்தியாசமான படம். இப்படி ஏன் மாறக்கூடாது, நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்மளுக்கு வந்து நீ எனக்கு வேணும், நான் உனக்கு வேணும் அப்படின்னா வேணும்னா அதுக்கு 2 பேருமே சம்மதிச்சு இது போல் மாறத்துக்கு சம்மதிக்கிறாங்க. அப்படின்னு இந்த குழந்தை அவங்க கன்ஃபார்ம் ஆகிட்டதுனால மறுபடியும் அவங்க அதே போல் ஆகிடுறாங்க. அந்த கர்ம வினையாகப்பட்டது அவங்க பிறக்கிற பிள்ளையும் இது போல் ஒரு வழியில் உருவாகி போகுது. ஆனால் இது ஒரு புதுமையான கதை, நல்லாயிருக்கும். மேற்கொண்டு இது நல்லா வரணும். ஒரு இது ஒரு நுட்பமான படம் தான். ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் இது. தப்பான படமே கிடையாது, ஒரு எடுத்துக்காட்டான படம் இது. ஓகே, தேங்க்யூ. அதே போல் இப்போ வந்த படத்துக்கு ஒரு எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு. இது ஒரு மாறுபட்ட படம், தப்பான படமே கிடையாது. ஓகே, தேங்க்யூ. சரீரம் படம் பார்த்தீங்க, படம் எப்படி மாதிரி? நல்லா இருந்தது, வித்தியாசமான படமாக இருந்தது. ஃபேமிலியோட படம் பார்க்கலாமா? பார்க்கலாங்க. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? மியூசிக், பாட்டு, சாங்லாம் நல்லா இருந்தது. ஆக்டிங் எல்லாம் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே. இந்த படம் வந்து புதுமையான படம். இது மக்கள் வந்து பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். இயற்கையாக மாறிய திருநங்கைகள்னாங்க. அவங்க வந்து தன்னோட உயிருக்கு அதாவது அவங்க காதலிக்கிறாங்க. அந்த இருவர் காதலித்து அவங்க குடும்பத்தினால பிரச்சனை படுது. அதனால் அவங்க இயற்கைக்கு மாறாக தான் தன்னோட சரீரத்தை மாற்றிக்கிறாங்க. இது பார்க்குற எங்களோட திருநங்கை மக்களும் சரி, பார்க்குற பொதுமக்களும் சரி, இதை நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அந்த கடைசி சீன்லாம் ஜட்ஜ் வந்து நல்லபடியாக அழகாக எடுத்துகிட்டு சொல்லுவார். கடைசியில் அந்த டாக்டரும் வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து முழுமையாக அவங்க மாறலை. அப்போ கூட மாறத்துக்கான ஒரு ஸ்டேஜில் போகிறாங்க. மாறின பிறகு அதுக்கான விளைவுகள் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதில் வந்து விஜின்ற கேரக்டர் பண்ணவங்க கன்சீவாக இருக்காங்க. அதனால் டாக்டர் வந்து ஷாக் ஆகி திரும்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க குழந்தை வந்து பாதிப்பாக பிறக்கும்னு. அதன் ஒரு விளைவாக தான், ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸோட விளைவாக தான் திரும்ப அந்த கடைசியில் அவங்க பிறக்கிற குழந்தை அப்படி பிறக்குது. மக்கள் பார்க்கும்போது கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. அது எங்கள் மக்களாக இருந்தாலும் சரி, திருநங்கை மக்கள் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, அதில் திருநங்கை மக்கள் பார்க்குறவங்களும் சரி, இயற்கைக்கு மாறாக தான் அவங்க மாறியிருக்காங்க. எங்களோட திருநங்கை மக்களும் சரி, திருநங்கைகளும் சரி, நாங்கள் வந்து இயற்கையாகவே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தே எங்களுக்கு வந்து இயற்கையாகவே நாங்கள்
திருநங்கைகளாகவும் திருநம்பிகளாகவும் நாங்கள் பிறக்கிறோம். வளரும் காலமாக தான் நாங்கள் வந்து திருநங்கையாகவும் திருநம்பிக்கையாகவும் அந்த மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு நாங்கள் எங்கள் முழுமைப்படுத்திக்கிறோம். கதைகளும் ரொம்ப நல்லாயிருக்கு, பாடலும் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாம் நடித்த எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாங்க. யாருமே வந்து நடித்த மாதிரியும் இல்லை. எங்கள் திருநங்கை மக்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் வந்து இந்த படத்தில் வந்து கரெக்டாக எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. சார் தெளிவாக தான் சொல்கிறார். அதான் அவர் ஆணித்தனமாக சொல்லிடுறாரு. அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், இயற்கையாகவே தன்னோட சரீரத்தை மாற்றிக்கினவங்க சரி, இயற்கைக்கு மாறாக மாற்றினவங்க தான் அந்த விஜயும் அந்த பிரியன்ற கேரக்டரும். அவங்க உயிர் வாழணுன்றதுக்காக தான் மாற்றிருக்கிறாங்க. அந்த 2 திருநங்கை ரோல் வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவங்க அந்த படத்துலேயே வந்து அந்த 2 திருநங்கை ரோலுக்கும் அதில் நானும் பேசியிருப்பேன், ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. அந்த விஜின்ற கேரக்டர்கிட்ட போய் பேசுவாங்க. அவங்க என்னன்னா அந்த 2 திருநங்கை ரோலுக்கும் அவங்க தெரியாதான் அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்றும் எங்களை பேர் மாறிடுங்க அப்படின்ட்டு ஒரு புரிதல் இல்லாமல் தான் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்புறமா தான் அவங்க காதலங்கிட்ட போய் சொல்லி மாறுறாங்க. அப்போ கூட அவங்க முழுமையாக மாறலை. அதனால் இந்த படத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த படம் இன்னும் பெற்றோர்கள் எல்லா பெற்றோர்களும் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் சிறு குழந்தைகள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா வந்து திருநங்கைகள் நடிச்சிருக்கிறாங்க, அவங்கள பற்றின புரிதலும் இதில் இருக்கும். குடும்பத்தோடவும் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம். சரீரம் படம் பார்த்தீங்க, படம் எப்படி மேடம்? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். இனி வரும் படங்கள் நானும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கலாம், நல்லா இருக்கும். படம் வந்து ஆடியன்ஸோட படம் பார்த்தீங்க, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்க? ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கு. மக்கள்லாம் உங்கள் கூட படம் பார்த்துருக்காங்க, என்ன சொன்னாங்க படத்தை பார்த்துட்டு? இது வேறு கதைகள் வந்து அந்த 2 காதல் ஜோடி வந்து இயற்கையாக தான், நான் வந்து இயற்கை தான் மாறியிருக்கோம். அவங்க வந்து இயற்கை மாறலை, அது வந்து உயிர்கோசம் தான் வந்து அவங்க அந்த இயற்கை மாறியிருக்காங்க. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? படம் பிடிச்சி குடும்பத்தோட வந்து படம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் படத்தை. ஓகே, தேங்க்யூ. படம் பார்த்தீங்களா? சரீரம் படம் பார்த்தேன். படம் எப்படி இருக்கு? திருநங்க சந்தோஷினி என் பொண்ணு தான், நான் அவங்க அம்மா தான். அவங்க அப்பா வந்திருக்கிறாரு, எங்கள் தங்கச்சி வந்திருக்கா, தங்கச்சி பொண்ணு வந்திருக்கா, குடும்பத்தாண்ட வந்திருக்கிறோம். நான் இந்த வாய்ப்பை நான் எதிரே பார்க்கல. என் பொண்ணு எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் டாப்பாக வந்துருச்சு. இதுக்கு மேலே டாப்பாக வரணும். அந்த டைரக்டரையும் ஆசீர்வதிக்கிறேன். அதுக்காக யார் யார் இந்த படத்தில் இருக்கிறாங்களோ அவங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். மேலும் மேலும் டைரக்டர் வளரணும். அதேமாரி என் பிள்ளைங்களுக்கு யார் யார் கூட இருக்கிறாங்களோ அவங்களும் மேலே வளரணும். குடும்பத்தோட வந்து படம் குடும்பத்தை படம் பார்க்கலாம். நானும் குடும்பத்தோட தான் வந்திருக்கிறேன். நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாட்டுக்கு ஃபங்க்ஷன் பாட்டுக்கு நானே ஏந்த ஆடினம் போல் இருந்தது. அது மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது, சூப்பர். ஓகே. சரீரம் படம் பார்த்தீங்க, படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டார்டிங் கதையை கொண்டு போகும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு மூவியில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ என்னோட மக்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த கதையை பற்றி எங்களுக்கு சொன்னமே எங்களுக்கு இந்த படம் எப்படி கொண்டு போக போகிறாங்க தான் நாங்கள் யோசிச்சோம். நாங்கள் இப்போ தேட்டரில் பார்க்கும்போது அதுக்கு நல்ல கதை, ஒரு புதிய கதை, ஒரு காதல் ஜோடி உயிர் வாழ்க்காக தன் சரீரத்தையே மாற்றிக்கிறாங்க. ஸோ இந்த சொசைட்டியில் வந்து எவ்வளோ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஒரு படத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். கதையை வந்து என்கிட்ட சொன்னமே நல்லா பிடிச்சிருந்தது. சார் நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு நாங்களும் ஒர்க் பண்ணி நாங்களும் அவர் கூட நல்லா நடித்தோம். சாங்கும் நல்லா வந்திருக்கு. இந்த படம் இன்னும் கொஞ்சம் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது வந்து எந்த ஒரு ஆபாசம் இல்லாத ஒரு படம்லாம் கிடையாது. இது நல்ல ஒரு கதையாக எடுத்திருக்காங்க. இது ஒரு புதிய கதையாக இருக்குது. இதில் நிறைய ரோல் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நானும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னோட டிரான்ஜஸ் மக்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் நான் தாழ்மை கிடைக்கிறேன். தேங்க்யூ.